ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் சத்தியத்தை மக்களுக்கு பறைசாட்டவும் மனித ஒழுக்கத்தையும் மனித மாண்பையும் மானுடத்தின் மீட்சியையும் மானுடத்திற்கான வெற்றியையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமக்கு வழங்கினார்கள். ஒரு இறை தூதராக, ஒரு நபியாக தான் என்னவெல்லாம் இந்த உம்மத்திற்கு, உலக மக்களுக்கு ஒட்டுமொத்த உம்மத்திற்கு எதை எடுத்து வைக்க வேண்டும், எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை தன்னுடைய ரப்புல் ஆலமீன் அவன் எதை கட்டளையிட்டானோ அது அனைத்தையும் சிரம்பட செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் எத்தி வைத்ததில் மாபெரும் கட்டளை படைத்த இறைவனை வணக்க வழிபாட்டில் இணை வைக்காது அவனை மட்டுமே வணங்குவது. எதெல்லாம் வணக்க வழிபாடுகளாக இருக்கின்றதோ அந்த அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்தி, அல்லாஹ் அல்லாத மற்ற யாவருக்கும், அது கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், மலக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த வணக்க வழிபாடுகளுக்கும் தகுதியற்றவர்கள், அவர்கள் எல்லா வணக்கத்திற்கும் தகுதியற்றவர்கள் என்பதைத்தான் பறைசாட்டினார்கள். ஆனால் இங்கு நாம் பேச போவது அதை பற்றி மட்டுமல்ல. இதை தெளிவுபடுத்த அந்த நபிதான் மற்ற ஒழுக்கங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அந்த ஒழுக்கத்தில் மாபெரும் ஒழுக்கம் சுத்தத்தை பேணுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான். இந்த சுத்தம் என்பது, இந்த தூய்மை என்பது ஈமானின் பாதியாக, ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சுத்தம் என்று வந்தவுடன் பெருமன ஒரு முஃமினின் வெறும் உடல் சுத்தத்தை பற்றி மட்டும் இங்கே பேசிவிட நினைத்து வேண்டாம். ஆம், மார்க்கம் நம்முடைய உடல் சுத்தத்தை எந்த அளவிற்கு பேண வேண்டுமோ அந்த அனைத்து வழிமுறையும் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல் மற்றொரு வகையில் சுத்தத்தை நாம் திரும்பி பார்த்திருக்கிறோமா என்றுதான் கேள்வி. இந்த சுத்தம் என்ற வார்த்தையை வேறு கோணத்தில் பார்த்திருக்கிறோமா? என்ன சுத்தம்? நம் சுற்றுச்சூழலின் சுத்தம். அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். பெருவாரியாக குடியமுத்தூரில் நம்முடைய இந்த இடத்தில் முஸ்லிம்கள் வாழ்கிறோம். இன்று நம்மை சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய அடையாளமாக மாறி போய்விட்டது இந்த குப்பைகள். எங்கு பார்த்தாலும் குப்பை, எங்கு பார்த்தாலும் அசிங்கம், எங்கு பார்த்தாலும் நஜிசுகள், எங்கு பார்த்தாலும் இந்த குப்பையாலே இன்று
எங்கே நாம் அடையாளப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் இன்று நமக்குள் வந்துவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதன் சாரார் ஒரு சாரார் இவர்களும் தவறு செய்கிறார்கள் என்பதற்காகவே நாமும் ஒரு பக்கம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்காமல், அதை பற்றி எந்த நினைவில்லாமல் தொடர்ந்து நாமும் இந்த விஷயத்திற்கு, இந்த சுத்தத்தை பேணாத ஒரு விஷயத்திற்கு நம்மை இடத்தை, நாம் சார்ந்திருக்கக்கூடிய இடத்தை அழுக்காகவும் அசிங்கமாகவும் வைத்திருப்பதை நம் கண்ணால் காண முடிகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஈமான் மார்க்கத்தில் அடிப்படையில் சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று வந்த ஒரு சமூகம் இந்த சமூகம். தன்னையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு, தன் வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு, தன் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளத்தான் முஸ்லிம்கள் அன்றிலிருந்து இன்று வரை மார்க்கம் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. ஆனால் இன்று இந்த விஷயத்தில் கடும் பொறுக்காவாளியாக, கடும் இதில் எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் தராத ஒரு மக்களாக இன்று நாம் ஆகிவிட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் இந்த பொடுபோக்கு, ஏன் இந்த அலட்சியம்? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சில விஷயங்களை இங்கே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுல் லஆனைன், இத்தகுல் லஆனைன், இரண்டு சபிக்கப்படுபவர்களிலிருந்து, சபிக்கப்படும் இரண்டு செயல்களிலிருந்து, அல்லாஹ்வுடைய சாபத்தையும் சபிப்பையும் வாங்குவதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வமல் லஆனான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கும் அந்த இரண்டு விஷயம் என்ன? வழியிலே இடையூறு தருவதும் அல்லது வழியில் மலம் ஜலத்தை கழிப்பதும். பாதையில் மலம் ஜலத்தை கழிப்பது சபிப்பை, லானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வழியில், நாம் செல்லக்கூடிய வழியில் அசிங்கத்தையும் மலம் ஜலத்தை கழிப்பது, பயனாளிகளுக்கும் நடைபாதையில் இருப்பவர்களுக்கும் இதை செய்வது அவர்கள் சாபத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள். எங்கே இருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே? பொது வழியில், பொது விஷயங்களில், பொது காரியங்களில் எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு இடையூறு தராமல் இருக்கிறோம் என்பது என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? இது சுத்தம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, பொது விஷயம் சார்ந்தாலே எனக்கு என்ன என்ற ஒரு கருத்தில் தான் தெருவுகளில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு வண்டியை பார்க் செய்வதிலிருந்து, ஒரு பைக்கை ஓரமாக நிறுத்துவதிலிருந்து, குப்பையை சரியான இடத்தில் போடுவதிலிருந்து, எல்லா விஷயங்களிலும் தெருவுக்கு வந்துவிட்டால் என் வீடு அல்ல. தெருவு என்பது, பொது வழி என்பது யாரோ ஒருவர், அதை யாராவது செய்து கொள்ளட்டும், நான் அப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு மோசமான, இருக்கக்கூடாத ஒரு பண்பை பெற்றவர்களாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள், யோசித்து பாருங்கள். நாம் உண்மையிலே இப்படித்தான் இருக்கிறோமா அல்லது நாம் சொல்வதற்கு மாறாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இப்படி இருப்பவர்கள் தங்கள் வீட்டை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் வீட்டை சுத்தமாக எவ்வாறு வைத்திருப்பார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் மார்க்கம், லா இலாஹ இல்லல்லாஹ். சில நாடுகளில், சில ஊர்களில் தங்களுடைய அடிப்படையாகவே செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் மார்க்கமே இதை நமக்கு வலியுறுத்தும் பொழுது அந்த மார்க்கத்தை பெற்றவர்கள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் இந்த இடம் முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அடையாளம் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? நம்முடைய அடையாளத்தை இவ்வாறு தான் காமிக்க வேண்டுமா? எல்லா இடங்களிலும் குப்பை, எல்லா இடங்களிலும் கூட்ட நெரிசல்கள், எல்லா இடங்களிலும் நடுரோட்டில் வண்டியை பார்க் பண்ணுவது, வண்டியை நடுரோட்டிலே நிறுத்துவது, அது நீங்கள் காய்கறி வாங்குங்கள், எதையாவது வாங்குங்கள், பொது வழி என்று வந்துவிட்டால் அந்த அமானத்தை, அந்த பொறுப்புணர்ச்சியை என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வழியில்
இடையூறாக இருந்த மரத்தை, மக்களுக்கு இடையூறாக இருந்த மரத்தை அகற்றியதால் ஒருவர் சொர்க்கம் நுழைந்திருக்கிறார். வழியில் உள்ள ஒரு மரத்தை முஸ்லிம்களுக்கு, மக்களுக்கு துன்பமாகவும் இடையூறமாக இருந்த காரணத்தினால் அந்த மரத்தை அகற்றி அதனால் சொர்க்கத்திற்கு நுழைந்தார்கள் என்றால், இங்க இடையூறுகளை தருவதே நாம இருந்தால் இதை என்ன சொல்வது? இடையூறை காரணம் காட்டுவதற்கு நாம் இன்று வழிவகுத்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம என்னவென்று சொல்வது? இதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமா? இதுதான் அவர்கள் அனுப்பி இவர்கள் இதில் தான் நம்மை வாட்டெடுக்கப்பட்டோமா? இதில் தான் நாம் அறிவுறுத்தப்பட்டோமா? இதற்கு அதிகாரத்தில் இருப்பவர்களும், இங்கு முஸ்லிம்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்பவர்களும், அல்லது ஒவ்வொரு வீட்டார்களுடைய பொறுப்புதாரிகளும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, என் வீட்டை விட்டு வெளியேறினால் ஒரு பொருள், ஒரு குப்பை அல்லது எந்த விதமான விஷயமாக இருக்கட்டும், என்னாலும் என் குடும்பத்தாலும் யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதுதானே இஸ்லாம். ஈமானுடைய படித்தரத்தை யாரும் கேட்கவில்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை நாம் செவிமடுக்கவில்லையா? ஈமானின் ஒரு படித்தரம் என்னவென்றால் இமாதத்துல் அதா அனித் தரீக், வழியில் இருக்கக்கூடிய பொருளை அகற்றி மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பொருளை அகற்றுவது. இங்க இடையூறை போடுவதே நாம் தான். குப்பைகளை கண்ட இடத்தில் வீசுவது, யாருடைய இடம் என்று பார்க்காமல் வேர்ப்பது, அழுக்குகளையும் எடுத்துக்காட்டி யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் நாம் மட்டுமே இந்த இடத்திலே இருக்கிறோம். நம் இடம் இவ்வாறு தான் இருக்க வேண்டுமா? நம்மை பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? வேற்று மதத்தார்கள் நம்ம என்னவென்று சொல்வார்கள்? முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்தை பாருங்கள், இதுதான் முஸ்லிம்களாம், இதுதான் சுத்தமாம், இவ்வாறு தான் அவர்கள் சுத்தத்தை பேணுகிறார்களாம், இவ்வாறு தான் கண் முன்னால் குப்பையை கண்ட இடத்தில் எல்லாம் வீசி செல்கிறார்கள். பிள்ளைகள் பாம்பர்ஸில் இருந்து எல்லா வகையையும் யோசித்து பார்த்தோமா? அதை எடுப்பவர்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்றாவது யோசித்தோமா? அதே ஒரு வேலை என்றால் அவர்களுக்கு இலகுவாக குறைந்தபட்சம் ஒரு பையை வாங்கி, ஒரு பிளாஸ்டிக் பையை, பெரிய பையை வாங்கி அதற்குள் எல்லா குப்பையும் போட்டு அதை சரியான முறையில் மூடி அதை பொறுப்புணர்வோடு வெளியே கொடுத்திருக்கிறோமா? அல்லது பையை எடுத்து பாரு, கடாசி 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 நம்மை அடையாளப்படுத்துவதை போல அழுக்குகளையும் குப்பைகளையுமே நடுரோட்டில் போட்டு நம்மை அடையாளப்படுத்தியிருக்கிறோமே நம் ஊரை. ஆனால் வீடு மட்டும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படியா? இதுவா இஸ்லாம்? இஸ்லாம் என்பது இதை நமக்கு போதிக்கிறதா? லா வல்லாஹி அபதன், ஒருபோதும் இல்லை. இஸ்லாம் பொதுமக்களுக்கு, தான் அல்லாத மற்றவர்களுக்கு எந்த தீங்கையும் துயரத்தையும் தராமல் பார்த்துக் கொள்ளப்படுவதே இஸ்லாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே இந்த விஷயத்தில் வெளியிலே இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம் என்றால் உள்ளிலே எவ்வாறு இருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியவில்லை. சுத்தத்தை மார்க்கம் எல்லா வகையிலும் பேணி பாதுகாக்க சொல்கிறது. இது எல்லா வகையிலும் ரோட்டில் பார்க் செய்யக்கூடிய விஷயம். கடையில் ஒருவர் வாங்கிறார், அந்த இடத்தில் நின்றால் நிச்சயமாக மாபெரும் கூட்ட நெரிசல், டிராபிக் ஏற்படும் என்பதை உணர வேண்டும். என்னால் நான் ஒருவன் நீங்கள் பால் பாக்கெட் வாங்க போவது ஒருவனால் அத்துணை பேரும் சிரமப்பட வேண்டுமா? அதை எங்கே நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தி உங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அதை எங்கே நிறுத்தி உங்கள் பொருட்களை வாங்க வேண்டுமோ அங்கே வாங்கிக் கொள்ளுங்கள். அதே போலத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விட்டது என்றால், ஒரு வழி காலியாக இருக்கிறது என்றால் அந்த வழி போறதற்கான வழி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் வருபவர்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். எவ்வாறு இந்த இடத்திலே வரம்பு மீறி அந்த வழியை பயன்படுத்தி செல்ல வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலால் அழகாக வந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ, அவர்களுக்கு என்னென்ன அவசரமோ என்பது எதுவும் தெரியாது. உங்களுடைய அவசர போக்கினால், உங்களுடைய இந்த தீய குணத்தினால் ஒட்டுமொத்த டிராபிக்கும் ஒட்டுமொத்த கூட்ட நெரிசலுக்கும் ஆளாகிறது. இன்று பார்க்கிறோம், ஒரு வழி, உங்கள் போகக்கூடிய வழி கூட்ட நெரிசலாக இருக்கிறது, கடந்து செல்ல முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சபூராக இருக்க வேண்டும்.
சபுராக இருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் வழியை, அது அவர்களுக்கான வழி, அது அவர்களுக்கான ஹக், அது அவர்களுக்கான உரிமை. இது உரிமை மீறுதல், இது உரிமை மீறுதல். இது உரிமை மீறுதல் இல்லை என்றால் வேறு எது உரிமை மீறுதல்? இந்த விஷயத்தில் உரிமையை பாதுகாக்காத நாம மற்ற விஷயங்களில் உரிமையை பாதுகாக்க போகிறோம். இது அவர்களுக்குரியது, இது நமக்குரியது என்ற வழியை பிரித்திருக்க, அந்த வழியில் செல்வதற்கு உங்களுக்கு கொடுத்தது, அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? மார்க்கம் கொடுத்ததா? கல்லப, ஒருபோதும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கெல்லாம் முஸ்லிம்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், இதிலெல்லாம் முஸ்லிம்கள் சிறந்து விளங்கக்கூடிய குணாதிசயங்கள், இதை இன்று தவற விட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை, சுத்தத்தில் இருந்து மார்க்கத்துக்கு முரண் இல்லாத ஆலோசனைகளும், மார்க்கத்திற்கு முரணாத சட்டத்திற்கு, மனிதனுடைய பொதுமக்களுடைய இடையூறுகளுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படக்கூடியதும், அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. முஸ்லிம்கள் ஒரு முன்னுதாரண சமுதாயமாக மற்றவர்களுக்கு காட்டும்படி அல்லாஹ்விடம் நாம் அதிகம் அதிகம் வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அதன்பால் அல்லாஹ் நம்மை வலியுறுத்துவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشأنه، واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان، وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. நீங்கள் நன்மையிலும், நன்மையை தரக்கூடிய செய்திகளிலும், தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள், உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஅவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவக்காரியங்களிலும், வரம்பு மீறுகளிலும், பகைமைத்தனத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாவத்திலும் தப்பிலும் நம்மை பார்த்து ஒருவர், நாம் செய்வதை பார்த்து மற்றொருவர், நாம் செய்வதை பார்த்து மற்றொருவர். இதைதான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவ காரியங்களிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் இதைதான் சொல்கிறான். குப்பை கொட்டுவது, அசிங்கத்தை கொட்டுவது, அடுக்குகளை பேணுவது, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இடையூறை செய்வது, மக்களுக்கு இடையூறை தருவது, போக்குவரத்து கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது கிடையாது. அதிலும் முக்கியமாக இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நம்முடைய குனியமுத்தூருடைய வாசல் லா இலாஹா இல்லல்லாஹ், நம்முடைய அடையாளம் எங்கெல்லாம் இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நம் அடையாளத்தை குழி தோண்டி பொதிக்கக்கூடிய காரியங்களில் தான் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஊர் உலகத்திற்கே தெரியும், வஹா பெட்ரோல் பங்குடைய அந்த ஜங்ஷன் நம்முடைய அடையாளம் என்று. அங்கு உள்ளே செல்பவர்கள் நாம், அங்கே உள்ளே செல்பவர்கள் முஸ்லிம்கள். வழி என்பது பிரதான சாலை, வழி என்பது பிரதான சாலை, இரு மாநிலங்களை கனெக்ட் செய்யக்கூடிய ஒரு பிரதான சாலை. அங்கே முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிறோம். அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சமுதாயமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம். ஆனால் அந்த இடத்திலே பொறுமையையும், அந்த இடத்திலே அழகிய பண்புகளும் நம்மிடம் இருக்க வேண்டும். நீ வரியராய், நான் வரியராய், அந்த இடத்திலே உள்ளே நுழைவது, இந்த இடத்திலே உள்ளே நுழைவது, கேப்பு கிடைத்தால் அந்த இடத்திலே வண்டியை கொண்டு போய் சொருகுவது, இதெல்லாம் எங்கே அல்லாஹ்வின் அடியார்கள்? இதெல்லாம் எங்கே? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? முஹம்மது நபியா? முஹம்மது இப்னு அப்துல்லா என்ற அந்த மாணவியை பின்பற்றக்கூடிய அந்த உம்மத்துவாதிகளா? எங்கே? நான் முதலில் சென்று விட வேண்டும். அங்கே பஸ்ஸிலே இருப்பார்கள், அங்கே பார்ப்பார்கள், மக்கள் பார்ப்பார்கள், முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். ஏற்கனவே சொல்ல வேண்டாம், ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். இன்னும் நாம் அவர்களை இதற்கு இதுதான் தாவாவா? இதுதான் அவர்களை அழைப்பதா? இப்படித்தான் நாம் அவர்களை அழைக்க வேண்டுமா? அந்த இடத்திலே பொறுமையை, அந்த இடத்திலே டிராபிக் அதிகமாகிறது, ஒருவர் அந்த இடத்திலே இறங்கி அந்த இடத்திலே சரியான முறையிலே அந்த இடத்திலே செய்து அதை அலங்கரித்து அந்த கூட்ட நெரிசலை நெறிப்படுத்தி ஒருவர் செய்கிறார் என்றால் அது தாவா.
அல்லாஹ் நாடினால் அவர் செய்யக்கூடிய இணை வைப்பில் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கலாம். முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பேணுதலாக டிசிப்ளினாக இருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு மாணவியின் பால் இவர்கள் வாற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள். வணக்க வழிபாடுகளில் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டார்கள். தன் மாணவியின் சுன்னாவை பேணுவார்கள், சத்தியத்தை பேணுவார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள். இதெல்லாம் எங்கே? இந்த விஷயத்தை எல்லாம் எப்போது செய்ய போகிறோம்? அந்த இடத்தில் தான் சண்டை போடுவது. கேப்பு கிடைக்கும், கஷ்டப்பட்டு ஒருவர் அங்கேந்து வருவார், அந்த இடத்திலே ஒருவர் காரை கொண்டு போய் விடுவது, நடு ரோட்டிலே காரை பார்க் பண்ணுவது, நடு ரோட்டிலே காரை நிறுத்துவது. நடு ரோடு யாருடைய இடம்? யாருடைய இடம்? உங்களால் ஒட்டுமொத்த ஊருக்கும் டிராபிக்கை ஏற்படுத்துவீர்களா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. ஒழுக்கங்களை பேணுங்கள். இதே ஒழுக்கம் தான் நம் அடுத்த தலைமுறைக்கும், நம் அடுத்த தலைமுறைக்கு எதை கடத்துகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நம் அடுத்த பிள்ளைகளுக்கும், நம் அடுத்த பிள்ளைகளுக்கும், நம் அடுத்த தலைமுறைகளுக்கும், அடுத்த சிறார்களுக்கும் நாம் எதை கடத்துகிறோம்? எதை கடத்துகிறோம்? நாம் எப்படியோ அப்பாறுதான் நம்மை அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களை சிறிய நினைவூட்டல். ஷாபான் மாதம் வந்துவிட்டது, ரமதானை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் வேலை பளு அதிகமாக எனக்கு இருந்ததினால், அவர்களுக்கு உபதேசமும் அவர்களுக்கு சேவை செய்வதனால் என்னால் போன ரமதானிலே விடுபட்ட நோன்புகளை ஷாபான் மாதம் வரும் வரை என்னால் அந்த விடுபட்ட நோன்புகளை என்னால் கதா செய்ய முடியாமல் இருந்தேன். அப்படி என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஷாபான் அடுத்த ரமதான் வருவதற்குள் ஷாபானில் எப்படியாவது கதா செய்யப்பட வேண்டிய நோன்புகளை முடித்து விடுவார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய சென்ற ரமதானுடைய நோன்புகள் ஏதேனும் செய்யக்கூடிய கதா செய்ய வேண்டிய நோன்புகள் ஏதும் இருக்கும் என்றால் இதுவே கடைசி நேரம். இரு ரமதானுக்குள் அந்த நோன்பை நாம் முடித்துவிட வேண்டும். அப்படியும் முடிக்க முடியவில்லை என்றால் நமக்கு இருக்கக்கூடிய அவகாசம் இந்த ஷாபானின் அவகாசம். ஏனெனில் இந்த ஷாபானின் அடுத்த மாதம் நாம் ரமதானிற்குள் வந்து விடுவோம். யார் எந்த தகுந்த காரணமும் இல்லாமல் கதா செய்ய வேண்டிய நோன்புகளை அடுத்த ரமதான் வரை செய்யாமல், ரமதானை மறுபடியும் அடுத்த ரமதானை தாண்டியும் செய்யாமல் இருக்கிறார் என்றால் அவர் ஃபித்யா கொடுக்க வேண்டும், அவர் பரிகாரம் செய்ய வேண்டும், அவர் ஏழைக்கு உணவு தர வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அது பெரும் பாவத்தாளியாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் அடியார்கள் முக்கியமாக பெண்களுக்கு அல்லது முக்கியமாக ஆண்களுக்கும் சஃபரின் காரணமாக ரமதானிய நோன்பை விடுபட்டவர்களாக இருக்கலாம், அல்லது நோயை காரணமாக ரமதானிய நோன்பை விடுபட்டவர்களாக இருக்கலாம், மாதவிடாய் காலத்தினால் விடுபட்ட நோன்புகளாக இருக்கலாம். இந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் இந்த நோன்பை அவர்கள் பிடித்து விடுவதற்கு இந்த நேரம் சரியான நேரம். அப்படிப்பட்ட நோன்பை விடுபட்ட நோன்புகளை கதா செய்யக்கூடிய முஸ்லிம்களாக ரமதானை முழு மூச்சுடன் புது நோன்புகளை பிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.